22வது தகாரபு ஜமான், காலம் நெருங்குதல், சுருங்குதல். காலம் சுருங்குதல். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், இது புகாரியில, முஸ்னத் அஹ்மதுல, திர்மிதியில எல்லாம் வரக்கூடிய ஒரு செய்தி. லா தகூமு ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான், காலம் நெருங்குகின்ற வரைக்கும், காலம் ஒன்றோடொன்று நெருங்குகின்ற வரைக்கும் மறுமையினால் ஏற்படாது, மறுமையினால் ஏற்படாது என்றாங்க. இது எப்படி என்று சொன்னால், ரசூலுல்லாஹ் வழங்கப்படுத்தக்கூடிய ஒரு செய்தி இன்னொரு ஹதீஸ்ல வருது, அஹ்மதுல, திர்மிதியில எல்லாம். லா தகூமு ஸாஅ ஹத்தா யதகாரப ஸமான், காலம் சுருங்குகின்ற வரைக்கும் மறுமையினால் ஏற்படாது. அந்த சுருங்குதல் எப்படி தெரியுமா? ஃபதகூனு ஸனது கஷ்ஷஹர், வருடம் மாதம் போல இருக்கும். வருடம் கஷ்ஷஹர், வருடம் மாதம் என்று ரசூலுல்லாஹ் சொல்லல, வருடம் மாதம் போல என்ன செய்யும்? இருக்கும். வயகூனு ஷஹ்ரு கல் ஜும்ஆ, மாதம் ஒரு வாரம் போல என்ன செய்யும்? இருக்கும். வதகூனுல் ஜும்அத்து கல் யௌம், ஒரு ஜும்மா ஒரு வாரம் போறது, இங்கெல்லாம் ஜும்மான்றது ஒரு வாரம், ஒரு வாரம் போறது என்பது கல் யௌம், ஒரு நாள் போன மாதிரி என்ன செய்யும்? இருக்கு. நேத்தான் ஜும்மா தொழுத மாதிரி இன்றைக்கு என்ன செஞ்சிடும்? அடுத்த ஜும்மா வந்துடும். வயகூனுல் யௌமு கஸ்ஸாஅ, ஒரு நாள் ஒரு நொடி, அதாவது ஒரு மணித்தியாலம், மணித்தியாலம்ன்றது இங்க ரசூலுல்லாஹ் இந்த மணித்தியாலத்தை சொல்லல, மணி நேரத்தை சொல்லல, ஒரு கணப்பொழுது போற மாதிரி விளங்கிட்டா, ஒரு நாள் அப்படி போற மாதிரி என்ன செய்யும்? இருக்கும். வதகூனு ஸாஅத்து கஹ்திராகிஸ் ஸஃபா, சும்மா ஏதாவது ஒன்று சின்னதா எரிஞ்சா எப்படி இருக்குமோ அது மாதிரி, ஒரு சாதாரண சுடுபட்டு போகுமா அது மாதிரி இருக்கும். ஒரு அவர் போறது, ஒரு அவர் போறது அப்படி சாதாரண ஏதோ ஒரு சுடுபடுற மாதிரி என்ன செய்யும்? இருக்கும். அதுக்குள்ள என்ன செஞ்சிடும்? போயிருமென ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். அன்புள்ள சகோதரர்களே, அது இந்த காலம் தானா அல்லது இந்த காலம் அதனுடைய ஆரம்பமா? அல்லாஹு ஆலம். ஆனால் எல்லா மக்களும் காலத்துடைய வேகத்தை உணரக்கூடிய ஒரு காலத்தில் என்ன செய்யறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். இதை வேற மாதிரி விளங்கப்படுத்துறாங்க, அது பிழை. காலம் சுருங்கும் என்றா வேலைகளை குயிக்கா செஞ்சு முடிச்சுக்கொள்றோம், வேலைகளை குயிக்கா செஞ்சு முடிச்சுக்கொள்றோமே, இதை சொல்றாங்க. அது ஓகே, ரசூலுல்லாஹ் அதை மட்டும் சொல்லிட்டு போயிருந்தா யதகாரப ஸமான். ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க வேறதை சொல்றாங்க, காலத்தை நேரடியா என்ன செய்யறாங்க? சொல்றாங்க. மாதம் வாரம் போல் இருக்கும், வாரம் நாள் போல் இருக்கும், நாள் மணித்தியாலம் போல், அப்படி பிரிக்கிறாங்க சொல்றாங்க. அப்ப இது ரசூலுல்லாஹ் எதை சொல்ல வராங்கன்னா, அதை வச்சு இல்லாதவனுக்கு தான், கணினியும் இல்லை ஃபோனும் இல்லை ஒத்தனைக்கிறான், அவனுக்கு இந்த ஹதீஸ் பொருந்தான் போயிடும். வணங்கிட்டா எல்லாருக்கும் தான் இது, எல்லாருக்குமே இந்த செய்தி என்ன சொல்லுதுன்னா, காலத்துடைய வேகம் ஒரு வருடம் ஒரு மாதம் போற மாதிரி வேகமாக என்ன செஞ்சிடும் சொல்லுன்றோம். அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆற்றல் உள்ளவன். எல்லா மனிதர்களுடைய சிந்தனையும் வருடத்தை அல்லாஹ் தஆலா சுருக்கிட்டு அதே மணித்தியாலத்துக்குள்ளே அதே நிமிடத்துக்குள்ளே அந்த சுருக்கத்தை கொண்டு போகக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கு இருக்குது. எப்பயும் சட்டப்படி நம்ம யோசிச்சு பார்த்தோம்னா வருடம் 366 நாள், மாதம் 30 நாள், நாள் 24 மணித்தியாலம், சுருங்க வாய்ப்பு இல்லை அப்படின்றத என்னது நம்ம யோசிப்போம். ஆனால் அல்லாஹ் தஆலா நினைச்சான்னு சொன்னா அதே காலப்பகுதியை அன்றைக்கு அதை மாதிரி வச்சுட்டு இன்றைக்கு என்ன செய்யலாம்? அந்த காலத்துடைய வேகத்தை சுருக்கி எங்கள் சிந்தனையில் என்ன செய்யலாம்? உருவாக்குவதற்கு ஆற்றல் உள்ளவன் என்பதை புரிந்து கொள்ள. நான் நீட்டமாக வழங்கப்படுத்துறேன், அந்த அளவுக்கு போகல, சரியா? அந்த அளவுக்கு சுருக்கமாக கொண்டு போகக்கூடிய முழு ஆற்றல் அல்லாஹ்வுக்கு இருக்கு. எப்படி இயற்கையை அதன் வடிவத்திலேயே ஓட விட்டு அதை இன்னொரு தோற்றத்துக்குள்ளே காட்டுவதற்கு ஆற்றல் இருக்குது என்பதை நம்ம தெரிஞ்சுக்கணும்னா இது ஈஸியாக விளங்கிடும். இயற்கையை அதே வடிவத்தில் ஓட விட்டு அதே காலப்பகுதியில் ஓட விட்டுட்டு எங்களோட சிந்தனையில் அதனுடைய சுருக்கமான போக்குமாறி கொண்டு வரக்கூடிய ஆற்றல் யாருக்கு இருக்குது? அல்லாஹ்வுக்கு இருக்கு. அதனால தான் நம்ம துவா கேட்கணும், வத்துவி அண்ணா போதா, யாரெல்லாம் தூரத்தை சுருக்குன்னு. தூரத்தை எப்படி சுருக்கிறது? நீ வேகமாக போகணும், அப்படிதான் நம்ம நினைப்போம். நீ வேகமாக போன சுருங்க. ஆனால் வத்துவி அண்ணா போதா யார்கிட்ட கேட்குறோம்? அல்லாஹ்ட்ட கேட்குறோம். வத்துவி அண்ணா போதா, இந்த தூரத்தை சுருக்கு அப்படின்னா என்ன? அதே டைம் தான் எல்லாருக்கும், ஆனால் சுருங்கும். அல்லாஹ் தஆலாவுக்கு ஏலம். அது எப்படி செய்யணும் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அறிந்தவன். அதை நம்ம நிமிடத்தில் நின்றுவோம், செகண்டில் நின்றுவோம். நம்ம நானோ செகண்டுக்கு போக மாட்டோம், அப்படித்தானே? நானோ செகண்டுக்கு அங்கே போக மாட்டோம். அல்லாஹ் தஆலா அதுக்கு அங்கே ஆற்றல் உள்ள. உதாரணமாக சிந்திங்களே, ஒரு மணி நேரம், ஒரு நிமிடத்தில் அல்லது ஒரு வினாடியில் ஒரு என்னது ஒரு அந்த ஒரு தேன் பூச்சி என்ன செய்யுது? இவ்வளோ நேரம் சிறகு அடிக்குதுன்னு சொல்கிறான். 100 முறை அடிக்குது, 200 கற்பனை பண்ண மைக்க நம்மளுக்கு கற்பனை எப்படிடா ஒரு நிமிடத்தில் ஒரு வினாடியில் எப்படியே சாத்தியம்? ஆனால் அடிக்குதுன்னு சொல்கிறான், சரியா? இது யார் அளக்கலாம்? அல்லாஹ்வுக்கு அளக்கலாம் வேகத்தை. அல்லாஹ் தஆலா இதில் நல்லாவே அல்லாஹ் தஆலா கடைசி எல்லையை அறிஞ்சவன். இங்கிருந்து அல்லாஹ் தஆலா ஆரம்பிச்சான்னு வைங்களே, எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் தஆலாக்கு என்ன செய்யலாம்? மாற்றுவதற்குரிய உலக ரீதியாக அல்லாஹ் நினைச்சா எந்த வழிகளும் இல்லாமல் மாற்றலாம். ஆனால் மனிதனுடைய தோற்றங்களை மாற்றங்கள் ஏற்படுத்துவதற்கு அல்லாஹ் அங்கே அசைச்சாலே போதுமானது, அங்கே அசைச்சாலே போதுமானது. எல்லாம் என்ன செஞ்சிடும்? தலைகீழாக மாற்றக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒருவனுக்கு இருக்கிறது. எனவே எதிர்காலம் அப்படி ஆகும்ட்டாங்க ரசூலுல்லாஹ். எதிர்காலம் இந்த மாதிரியான ஒரு சுருக்கம் என்ன செய்யும்? உருவாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது தஜ்ஜாலுடைய டைம்ல என்ன செய்யும்? மிக வெளிப்படையாக விளங்கும். மிக வெளிப்படை ஆரம்பம் வருஷம் மாதிரி, 2வது மாதம் மாதிரி, அதுக்கப்புறம் வாரம் மாதிரி அப்படியெல்லாம் இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு மற்றதெல்லாம் கூட சாதாரண நாள் மாதிரி என்ன செய்யும்? எரிக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி காலம் சுருங்கக்கூடிய ஒரு காலத்தில் நம்ம ஃபீல் பண்ணுவோம்.
அந்த சுருக்கத்தை நம்ம என்ன செய்வோம், ஃபீல் பண்ணுவோம். ஆனால் எப்படி நடக்கிறேன்னு நம்மளுக்கு என்ன செய்யாது, அது விளங்காது. அப்படி ஒரு காலம் என்ன செய்யும் வரும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்.